ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் மல்லி எவ்வளோ கத்தி கத்தி பார்த்தாங்க. இவ ரேணுகா கிடையாது, சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அத யாருமே நம்பவே இல்ல. இப்ப விஜயே வந்து கண்கூடா பார்த்து வீட்ட விட்டே அடிச்சு தொரத்துறாரு சுடர. அப்படி என்னதான் வந்து விஜய் பார்த்தாரு, என்ன கண்டுபிடிச்சாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜய்க்கு வந்து மல்லி அனுப்புனதுல உண்மையாலுமே மிகப்பெரிய வந்து கஷ்டமா இருந்துகிட்டு தான் இருக்கு. அ ஒரு ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் வந்துட்டு மல்லி சொல்றது ஏன் உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி விஜய் வந்து யோசிச்சுடுறாரு. ஏன்னா வந்துட்டு மல்லி அந்த அளவுக்கு லவ் பண்றாருல்ல. மல்லி சொன்ன ஒரு வார்த்தை, அவங்க எல்லாரையும் நீங்க நம்புனீங்க, என்ன மட்டும் நம்பலையே விஜய் அப்படின்னு சொன்னது விஜய் மனசுக்குள்ள குத்திக்கிட்டே இருந்திருக்கு. ஒரே ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் ஏன் வந்து மல்லி சொல்றது நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர வந்து நோட்டாயிட ஆரம்பிக்கிறாரு. சும்மா ஜஸ்ட் செக் பண்ணி மட்டும் பார்ப்போம். இது தப்பு தான். இருந்தாலுமே வந்துட்டு மல்லைக்கு துரோகம் பண்ற மாரி இருக்கும்ல. ஏன்னா 2 சைடும் சமமா இருக்கணும் அப்டின்றதுக்காக விஜய் என்ன பண்றாருன்னா, சுடர வந்து நோட்ட விட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்து இந்த சுடர் என்ன பண்றா அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரகு கிட்ட ஃபோன் பேசுறதுக்காக ரூமுக்கு போறா. 1 நிமிஷம் அப்டின்னு சொல்லிட்டு ஃபோன் பேச போறா. போனதுமே கடகடன்னு ஃபோன் எடுத்து படபடன்னு வந்து ரகுவுக்கு கால் பண்ணி, "ரகு என்ன நடந்துச்சு தெரியுமா ரகு?" அப்படின்ற மாரி இவ வந்து பேசுறா. ஏன்னா வந்து விஜய் வந்து இவ எங்க திடீர்னு எங்கேயும் கிளம்பி போறான்னு சொல்லிட்டு பின்னாடி போறாங்க. ஏன்னா எல்லாருமே உட்கார்ந்து பேசிட்டே இருக்கும்போது, சுடர் மூஞ்சில மட்டும் அந்த படபடப்பு, அந்த பதற்றத்த பார்த்த விஜய்க்கு ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுடர் போக பின்னாடியே வந்து இவரும் போறாரு. ஆனா இவரு போறதுக்கு ரீசன் வந்து இவள சந்தேகப்பட்டு இல்ல. இவ வேற மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே வந்து செத்து பொழச்சு வந்திருக்காங்க அப்படின்லாம் டாக்டர் சொன்னாங்க இல்லையா? ஏதாவது பண்ணிக்க போறா அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் விஜய் போறாரு. விஜய் போயிட்டு மெயின் ரோடு வழியா பார்க்காம, ஜன்னல் வழியா பார்த்தா இந்த சுடர் வந்து பேசிட்டு இருக்கா. "ரகு என்ன நடந்துச்சு தெரியுமா ரகு?" அப்படின்ற மாரி சொல்ல, "என்னாச்சு சுடர்? எதுக்காக இவ்ளோ பதற்றமா பேசுற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு" சொல்லும்போது, இவ எல்லாத்தையுமே சொல்றா. "எனக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்து பார்த்துருக்கா இந்த மல்லி" அப்படின்ற மாரி சொல்ல, "என்னது டிஎன்ஏ ரிப்போர்ட்டா? அப்ப இந்நேரம் நீ மாட்டியிருப்பியே சுடர். ஆனா நீ என்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கியே எப்படி?" அப்படின்ற மாரி கேட்க, நடந்த எல்லா கதையுமே சொல்லிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுடர் வந்து, "எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு ரகு. ஏன்னா அவ வீட்டுக்குள்ள இருக்கும்போதே நெறைய பண்ணிட்டா. இப்ப வீட்ட விட்டு வெளிய போயி என்னெல்லாம் பண்ண போறாளோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரகு." அப்படின்ற மாரி சொல்லவுமே சொல்றாங்க நம்ப. ஆ ம் ரகு வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பயப்படாத. பொறுமையா இரு. பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "இல்ல ரகு, என்னால இதுக்கு மேல வந்து பொறுமையா இருக்க முடியல. எனக்கு ரொம்பவே வந்து பயமா இருக்கு. என்ன பண்றது போறதுன்னே தெரியல ரகு." அப்படின்ற மாரி சொல்லவுமே, ஆ சரி அப்ப அவள என்னதான் பண்றதுன்னா, "அவள வந்து கொன்னுடு." அப்படின்ற மாரி சொன்னது எல்லாத்தையுமே விஜய் காதுல வாங்கிர்றாரு. விஜய் காதுல வாங்குன உடனே விஜய்க்கு அவ்ளோ இதா இருக்கு. அட பாவமே! அப்ப நீ ரேணுகா கிடையாதா? சுடர் தானா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஆயிர்றாரு விஜய். மாதிரியானது மட்டும் இல்லாம, என்னடா இது இவ்ளோ நாளா வந்து மல்லி சொன்னா நம்ம நம்பல. நம்ம கண் எதிரவே இப்ப இவ்ளோ ட்ராமா ஆடியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ சுடர் சொல்றாங்க, "எப்படியாச்சும் விஜய கல்யாணம் பண்ணாதான், கதிரேசனோட பணத்தையும், விஜயோட பணத்தையும் நம்ம சுருட்டிட்டு, இந்த நாட்ட விட்டே ஓடலாம்." அப்படின்ற மாரி பேசினது எல்லாத்தையுமே வந்து விஜய் காதுல வாங்கிட்டாரு. அட பாவமே! அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல கைய வச்சுடுறாரு விஜய். விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. வளவளன்னு ஆயிடுது. இது கனவா? நிஜமான்னு சொல்லிட்டு அவரே வந்து தன்ன தானே வந்து கையெல்லாம் கிள்ளி பார்த்துக்கிறாரு. இதே நிஜம்தான். அவருக்கு சுத்தமா புரியல. ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் அவருக்கு நல்லாவே புரிய வருது. என்னடா இது? இந்த அளவுக்கு நடக்க வாய்ப்பில்லையே! என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்ன்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சே வந்து விஜய்க்கு ஒரு மாதிரியாவே ஆயிடுது. உடனே வெளிய வந்துடுறாரு. வெளிய வந்து உட்கார்ந்துருக்காரு விஜய். வெளிய வந்து உட்கார்ந்ததுமே, இந்த சூழல் பேசிட்டு வந்துடுறா. நிஷாவும் தான் இருக்கிறா. நிஷா இருக்கவுமே, "எங்க ம் எங்க ரேணு போயிட்டு வர?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல விஜய், ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால தான் மல்லி வேற இப்படி பண்ணிட்டால. அதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. போயிட்டு வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "ஓ! அப்படியா? சரி ஓகே." அப்படின்ற மாரி சொல்ல, "இந்த வீட்ட விட்டே வெளிய போ." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "வீட்ட விட்டே வெளிய போகவா? என்ன விஜய் சொல்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா. உண்மையதான் சொல்றேன். இந்த வீட்ட விட்டு நீ வெளிய போய் தான் ஆகணும். இதுக்கு மேல நீ இந்த வீட்ல இருக்கவே கூடாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன் நான் இந்த வீட்ல இருக்கக்கூடாது? நான் இந்த வீட்ல தான் இருப்பேன்." அப்படின்ற மாரி சொல்ல,
இந்த வீட்ல நீ இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது தான். உனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. இந்த வீட்ட விட்டு மரியாதையா வந்து வெளிய போயிடு அப்படின்ற மாரி சொல்றாங்க. உங்களுக்கு என்ன விஜய் ஆச்சு அப்படின்ற மாரி கேட்க, இப்பதான் யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால மரியாதையா இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாரி சொல்லவுமே, "நீங்க இல்லன்னா நான் என்ன விஜய் பண்ணுவேன்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. நான் இல்லன்னா நீ என்ன வேணா பண்ணுவ. அதனால நீ இப்பவே இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாரி சொல்லவுமே, ஒண்ணுமே புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. சுடர் வந்து ஏன் அடிச்சுறாரு. அடிச்சு வகுத்துக்கிட்டுச்சு வந்து, "மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக எங்க அக்காவ அடிக்கிறீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்பதான் வந்துட்டு ம். அப்பதான் வந்துட்டு விஜய் வந்து சொல்றாங்க, "உங்க அக்காவே கிடையாது இது. என் மல்லி சொன்ன மாரி இவ சுடர் தான். எல்லா உண்மையுமே நான் பார்த்துட்டேன். இங்க பாரு, ஃபோன பாரு" அப்படின்ற மாரி சொல்லவுமே, தூக்கி வாரி போட்டுருது நிஷாவுக்கு. அட பாவமே! என்னது இது? அப்படின்ற மாரி கேட்க சுடருக்கு படபடபடன்னு ஆயிடுச்சு. என்னடா இது நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே! கண்டிப்பா வந்து இப்படியே விட்டு வச்சுட்டா சரி வராது. ஏதாவது நம்ம ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி ஒரு முடிவுக்கு வர்றா. ஆனா வந்து அவளுக்குமே வந்து என்ன பண்றது, போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணியே ஆகணும். இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தா சரி வராது அப்படின்ற மாரி அவளுக்குமே வந்து தெளிவா புரிய வருது. அப்பதான் வந்து என்ன முடிவெடுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டத்துக்கு வர்றா. ஆனா வந்து என்ன மாரியா யோசிக்கணும், எந்த மாரி பண்றது அப்படின்ற மாரி அவளுக்கு சுத்தமா தெரியல. அப்பதான் நம்ம விஜய் வந்துட்டு, இதுக்கு மேல இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லவுமே, அப்பதான் எல்லாருக்குமே எல்லா உண்மையுமே புரியுது. அட பாவமே! எவ்ளோ இதா இவ ஏமாத்திட்டு இருந்திருக்கா. நம்பளும் முட்டாள்தனமா ஏமாந்துருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லி ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலயாச்சும் வந்து நம்புங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரத்துல எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாரி நான் நம்புறேன். நீங்க என்ன நம்புறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எல்லாத்துக்குமே சீக்கிரம் முடிவு வரதான் போகுது. அதனால நம்ம விஜய் பலார் பலார்ன்னு எல்லாருமே அடிச்சிடுறாங்க. இதுக்கு மேல உன்னை நான் நம்புறதாவே இல்லடி. உன்னை நம்பினதுக்கு எல்லாத்துக்கும் நீ நல்லா பண்ணிட்ட. நீ யாரு, எப்பேர்ப்பட்டவன்னு சொல்லிட்டு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இதுக்கு மேல வந்து உன்னை நான் நம்புறதாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் வந்து மல்லி சொன்னது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்கலான்னு தான் நினச்சாங்க. நான் இதுக்கு மேலே வந்து சரி பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு